அண்டார்டிகா தான் ஒரே இடம் இந்த உலகத்துல எந்த ஒரு கண்ட்ரிக்கு கீழேயும் வரது கிடையாது, எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் வரது கிடையாது. அங்க எந்த உயிரினமும், எந்த மனுஷனும் வேற வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போன மாரி அண்டார்டிகாவுக்கு போனது கிடையாது. ஏன் அப்படின்னா அவ்ளோ கோல்டஸ்ட்டா இருக்கும். டெம்பரேச்சர் -89°C இருக்குமா. -89°C அந்த இடத்துல காத்தோட ஈரத்தன்மை கூட இருக்குல்ல, அது கூட இருக்காதான். அவ்ளோ ட்ரையா இருக்க ஒரு இடம் தான் அண்டார்டிகா. 300 km/hல வந்து இந்த பனி புயல் வீசுமா. அங்க ஒருத்தவங்க நின்னாங்க அப்படின்னா அவங்களோட கண்ணே கூட பாக்குற திறனை இழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வருஷம் வருஷம் அங்க வந்து மழை பெய்யும், நம்ம ஊர்ல பெய்யற மாதிரி. ஆனா பெய்யற மழை எல்லாமே இன்ஸ்டன்டா பனி ஆயிடுமா. பனியா தான் வந்து அண்டார்டிகால வந்து விழுமா வர மழை எல்லாமே. கிட்டத்தட்ட 7 கண்ட்ரிக்கு மேல அண்டார்டிகா எங்களோடது, இந்த போர்ஷன் ஆஸ்திரேலியாவோடது, இந்த போர்ஷன் அமெரிக்காவோடது, இந்த போர்ஷன் சில்லியோடது அப்படின்னு சொல்லி பல பல இடங்கள்ல பல பல கண்ட்ரி வந்து அண்டார்டிகால உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா ரூல் படி அண்டார்டிகாவை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியா அங்க நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டார்டிகா எப்படிப்பட்ட இடம், அண்டார்டிகாவோட மிஸ்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டார்டிகான்னு சொல்றோம்ல, அண்டார்டிகா ஒரு விஷயம் இருக்கிறது வந்து மனுஷங்களுக்கு பல வருஷத்துக்கு தெரியாது. நம்ம பூமிக்கு வெளில எங்கேயோ தூரத்துல இருக்கிற யுரேனஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பூமியில அண்டார்டிகா இருக்குன்றதையும் மனுஷன் கண்டுபிடிச்சான். பூமிக்கு வந்து ஆர்டிக் ரீஜியன் இருக்குல்ல, பூமியோட நார்த்தன் போல்ல இருக்கிற இடத்துல வந்து ஆர்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பூமிக்கு சதன் போல் ஒன்று இருக்கணும், அங்கேயும் ஒரு சில லேண்ட் இருக்கணும் அப்படின்றத வந்து தியரியா நிறைய பேர் வச்சாங்க. எப்படி ஆர்டிக் ரீஜியன் இருக்குல்ல, அது மாதிரி ஆர்டிக் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடம் வந்து இருக்கணும் சதன் போல்ல அப்படின்ற ஒரு தியரிக்குள்ள வராங்க. அதுக்காக தான் அதுக்கு பேரு அண்டார்டிக். ஆர்டிக் ரீஜனுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் அண்டார்டிக். அதுக்கு முன்னாடி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துல வந்து இந்த இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய மேப்ஸ்லாம் வரையப்பட்டுக்கிட்டு இருந்ததுல, அந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு எக்ஸ்ப்ளோரர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த அண்டார்டிகாவை மேப்ல வந்து வரைஞ்சு வச்சிருந்தாரு. எப்படி நார்த்தன் அட்மாஸ்பியருக்கு வந்து ஒரு இடம் இருக்குல்ல, அது மாதிரி சதன் அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஒரு இடம், ஒரு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இமேஜினரியா ஒரு லேண்டை வந்து வரைஞ்சிருந்தாரு. அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா டெரா ஆஸ்திரேலியா இன்காக்னிட்டா அப்படின்றது தான். அதாவது அன்னோன் சதன் லேண்ட் அப்படின்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். அதாவது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, அதுவும் எக்ஸ்ப்ளோரும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கான காலகட்டத்தில் பேசினாங்க. அப்படி ஒரு இடம் இருக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே அந்த இடத்த போய் பார்த்தது கிடையாது. 200 வருஷம் கழிச்சு 1773ல பிரிட்டிஷ் நேவல் ஆஃபீஸர் ஜேம்ஸ் குக்குன்னு சொல்லப்படுற ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த சவுத் அமெரிக்கால இருந்து ரொம்ப கீழே நம்ம போகலாம் அப்படின்னு அவரோட ஷிப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேண்டை பார்க்குறாரு, அண்டார்டிகான்ற லேண்ட். பட் அவர் பார்த்தது டெக்னிக்கலாக அண்டார்டிகா கிடையாது. ஒரு பெரிய ஐஸ்பர்கை பார்த்துட்டு இதுதான் அண்டார்டிகா, இது வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டாரு. போறவர் என்ன சொன்னார்னா, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், இந்த இடத்துக்கு மனுஷன் போனானா அவன் செத்துருவான், அவ்வளோக்கு டேஞ்சரான இடம், அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க, மனுஷனால எப்பயுமே அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நேவல் ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் 50 வருஷம் கழிச்சு அதில் மனுஷங்க போய் ரீச் பண்ணாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அண்டார்டிகால யார் எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் காலை வச்சா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து டிபேட்டபிள் தான். அந்த இடத்துல யார் காலை வச்சான்னு நமக்கு தெரியாது. ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ்ல, ரெக்கார்டட் ஹிஸ்டரியில வந்து இத்தனை பேர் காலை வச்சாங்கன்னு நம்ம சொன்னாலுமே, அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு இந்த டெக்னாலஜி வளராதுக்கு முன்னாடி அவனாச்சும் காலை வச்சிருக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு வந்தாலுமே, பட் நம்ம டாக்குமெண்டடா பார்த்தோம் அப்படின்னா ஜான் டேவிஸ்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் மனுஷன் தான் அண்டார்டிகால காலை வச்சாரு. அவங்க குரூப்போட ஒரு பெரிய ஷிப்ல வந்து போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இருந்து இறங்கி ஒரு சின்ன படகு எடுத்துக்கிட்டு அவங்க அண்டார்டிகா நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜான் டேவிஸ்னு சொல்லப்படுறவருக்கும் பக்கத்தில் அவர் கூட இருந்தவருக்கும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் அண்டார்டிகால காலை வைக்க போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு ஃபேமஸான பிக்சர் கூட இருக்கும். போட்டில் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் மட்டும் டக்குன்னு வந்து போட்ல இருந்து குதிச்சு ஓடுற மாதிரி, அப்படியே அதுல வந்து ஒரு ஆள் போயிட்டு அண்டார்டிகாவை ரீச் பண்ணாரு. அதுக்கப்புறமா பல பேர் அண்டார்டிகாவை ரீச் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, அண்டார்டிகாவுக்கு ஒருத்தவங்க போனாங்க, ஒரு குரூப்போட ஷிப்ல போனவங்க. அவங்க திருப்பி அண்டார்டிகால இருந்து வரும்போது அவங்க கிட்ட எந்த சாப்பாடும் இல்லாம எல்லாம் வந்து தீர்ந்து போய், அதுக்கப்புறமா எல்லாரும் பசி பட்னியில போய், அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அண்டார்டிகான்றது வந்து ஒரு டெசர்ட் தான். நம்ம எப்படி சஹாரா பாலைவனம்லாம் சொல்றோம்ல, தண்ணியே கிடையாது அப்படின்னு சொல்றோம்ல, அவ்வளவுக்கு ட்ரையா இருக்கும்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தான் அண்டார்டிகாவும். அது ஐஸா இருந்தாலுமே அதுவும் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிற, ரொம்ப ட்ரையா இருக்க ஒரு இடம் தான் அண்டார்டிகா. ஒரு ஸ்னோ டெசர்ட் அப்படின்ற மாதிரி அதை சொல்லலாம். அப்படி அவங்க திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட எந்த சாப்பாடும் இல்லாம ரொம்ப உடம்புலாம் சோர்வாயிடுது. அவங்க கூட எடுத்துட்டு போன நாயையே கூட கூட்டு போயிருப்பாங்க, நாயை அதை அடிச்சு கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும் போது அதுல இருந்து நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அண்டார்டிகால நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அண்டார்டிகான்னு ஒன்று இருக்குன்றது மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. மேப்லாம் வரைய ஆரம்பிச்சாச்சு. அண்டார்டிகான்ற ஒரு இடம் வந்து சதன்
போல்ல வந்து இருக்கு பூமியோட அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வர ஒரு காலகட்டம் தான் 1908லேருந்து 1942 வரையும் எல்லா கண்ட்ரிக்கும் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் யாருக்கு சொந்தம்? அமெரிக்கா எனக்கு சொந்தம்னுது, ஜெர்மனி அவங்களுக்கு சொந்தம்னுது. ஹிட்லர் இந்த காலகட்டத்தில் இந்த நார்சியோட குரூப்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த அண்டார்டிகால போய் இறங்கி அங்க வந்து ஃபிளைட் எடுத்துட்டு போயிட்டு இந்த நார்சி சிம்பிள் இருக்கும்ல, அதை அண்டார்டிகால போட்டு போட்டு போனாங்களாம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல விடுதோ அந்த இடம்லாம் ஜெர்மனியோட கையில இருக்கும், ஜெர்மனியோடது, அங்க நாங்க வந்து ட்ரைனிங் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அங்க ஹிட்லரோட ஆர்மி வந்து ட்ரைனிங் எடுத்தாங்களாம். அது மாதிரி அண்டார்டிகால ஒரு இடம், இந்த இடத்துல நாங்க பிடிச்சிருக்கோம்ல இது எங்களோட இடம்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 கண்ட்ரிக்கு மேல அந்த அண்டார்டிகாவை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அண்டார்டிகாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட் ஆஸ்திரேலியா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. அண்டார்டிகா யாருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருந்தது. எந்த இடத்துல நாங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரியுமே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அமெரிக்காவோடது ஸ்டார்டிங்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து அப்போ பெரிய கண்ட்ரியே இல்லை. வேர்ல்டு வார் 2 முடிகிற வரைக்குமே அவங்க பெரிய கண்ட்ரி கிடையாது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த அட்டாமிக் பாம்லாம் போட்டு பெரிய பெரிய சூப்பர் பவரெல்லாம் ஆகுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கோல்டு வார் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு, சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும். சோவியத் யூனியன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அண்டார்டிகா யாரோட இடம் அப்படின்றதுக்கு எங்க கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும், நாங்க ரெகக்னைஸ் பண்ணா மட்டும்தான் அந்தந்த கண்ட்ரி அந்த இடத்துல உரிமை கொண்டாடலான்னு சோவியத் யூனியன் ஒன்று போட்டாங்க. ஸோ அமெரிக்கா அதை வந்து எதிர்த்தாங்க. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் அந்த டைம்ல ஆகலை. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது கடைசியா அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து கொண்டு வராரு. 1959 வந்து அண்டார்டிகா ட்ரீட்டி அப்படின்றது ஒன்று கொண்டு வராரு. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த வந்து எந்த கண்ட்ரியுமே உரிமை கொண்டாடிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் எந்த கண்ட்ரியுமே உரிமை கொண்டாடிக்க வேணாம். அவங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்காக நம்ம என்ன ட்ரில் பண்ணுறதா இருந்தாலுமே எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், எல்லா கண்ட்ரிக்கும் சொந்தமானது அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வராங்க. பட் இந்தியா அந்த டைமில் அதை ஏற்றுக்கல. இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி நிறைய மைனிங் அந்த இடத்துல பண்ணுவீங்க, நிறைய வந்து ட்ரில் பண்ணி அங்க இருக்க ஆயில் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான 7 கண்ட்ரிஸ் மட்டும் இந்த மெயினாக இருக்கீங்கல்ல, அந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு அங்கே வந்து ரொம்ப வந்து அட்வான்டேஜாக இருக்கும், அதனால நாங்கள் வந்து சைன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியா ஸ்டார்டிங்ல சொன்னாலுமே ஆகஸ்ட் 1, 1983 இந்தியாவும் அந்த இடத்துல போய் சைன் போட்டிருக்காங்க. இப்போ ரூல் என்னன்னா, அண்டார்டிகால எந்த ஒரு கண்ட்ரியுமே மைனிங் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து ட்ரில் பண்ணி ஆயில் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அது ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக எல்லா கண்ட்ரியுமே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், எல்லா கண்ட்ரியுமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி 100 வருஷத்துக்கு வந்து ஒரு ட்ரீட்டி வந்து போடுறாங்க. அந்த ட்ரீட்டி கிட்டத்தட்ட இப்போ 2024க்கு அப்புறமா வந்து முடிய போகிறதா சொல்கிறாங்க. பட் எந்த கண்ட்ரியுமே அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்னமும் நிறைய கண்ட்ரி அண்டார்டிகாவில் இருக்க பாதி இடம் எங்களோட இடம் தான் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த இடம் போயிட்டு இருக்கு. பட் அண்டார்டிகான்றது வந்து ஒரு நார்மலான ஒரு இடம், அங்கே மனுஷங்க அதிகமாக வாழ மாட்டாங்க, மனுஷன் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம். -89°C போது அங்கே மனுஷனால வாழ முடியாது. ஆனால் அந்த இடத்துல பெண் குயின்ஸ் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி தாங்க. சொல்லப்போனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா, 70% ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, க்ளீன் வாட்டர் வந்து அண்டார்டிகாவில் இருக்கான். உலகத்தில் இருக்க 70% நல்ல வாட்டர் அண்டார்டிகால இருக்கான், எல்லாம் ஐஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்டார்டிகால அந்த ஐஸுக்கு கீழே வந்து அதிகமான ஆறுகள்லாம் ஓடுமா. அந்த அண்டார்டிகாவோட அந்த ஐஸ் திக்னஸ் இருக்குல்ல, அதே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கீழே போகுமா அந்த ஐஸோட திக்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்டார்டிகால அதிகமாக செடியை கண்டுபிடிச்சாங்க. நிறைய மாதிரியான இந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம போட்டோ எடுத்தோம்ல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்டார்டிகால இருக்க ஒரு டெலஸ்கோப்ல தான் டீட்டெயில்டா தெரியும் அப்படின்றதுக்காக அப்படி நினைச்சு நம்ம எடுத்தோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்லணும்னா, ஆர்டிக் ரீஜன் இருக்குல்ல, இந்த நார்வே, இந்த கிரீன்லாண்ட்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல மே டைம்லலாம் இருட்டே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தன் போலில் சூரிய வெளிச்சமே பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இடம் இருக்கும், அதே நேரத்தில் சூரிய வெளிச்சமே படாத ஒரு சில நாட்களும் இருக்கும். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு, இந்த மாதிரி எப்படி நார்த்தன் போலுக்கு அந்த மாதிரி நடக்குதோ, சதன் போலில் இருக்கிற அண்டார்டிகாவுக்கு தான் சில காலகட்டத்தில் இருட்டே வராது, சில காலகட்டத்தில் வெளிச்சமே வராது. அந்த மாதிரி தான் அண்டார்டிகா இருக்கும். ஸோ இது பல காலகட்டத்துக்கு போனதுக்கப்புறமா 1990s வந்து டூரிசம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க அண்டார்டிகாவுக்கு. நிறைய பேர் யூடியூப்ல பார்க்க முடியும், நான் அண்டார்டிகாவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுவாங்கல்ல. டூரிசம் 1990s டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் தான், சம்மரில் மட்டும் தான் போக முடியும், அதிகமான டைம்ல போக முடியாது. அதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சில ஏரியாவை மட்டும் தான் கொண்டு போய் விடுவோம். அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்து போக முடியாது, மேக்னெட்டிக் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. சதன் போலில் இருக்குன்றதால ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அண்டார்டிகாவுக்கு போக முடியாது. ஷிப் வழியாக தான் நிறைய பேர் அண்டார்டிகாவுக்கு போவாங்க. டூரிஸ்ட்டை ஷிப் வழியாக கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சம் பேர்கிட்ட வந்து அண்டார்டிகா விசிட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க டூரிஸ்டா. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, நைட்டு உங்களால் தூங்க முடியல, கொசு கடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, இந்த உலகத்தில் கொசு எல்லா இடத்துலையுமே இருக்குது, அண்டார்டிகாவை தவிர. அண்டார்டிகாவில் தான் கொசுவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா கிராக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சும்மா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். மனுஷங்க அந்த இடத்துல போனாங்கன்னா கீழே விழுந்துருவாங்களாம். எப்படி குணா கேவ் மாதிரி இந்த மாதிரியான மஞ்சுமல் பாய்ஸ் படம்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஆழத்துக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னு. இந்த அண்டார்டிகா கிராக்ஸில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு யதார்த்தமாக விழுந்தாங்கன்னா அவங்க அவ்வளோதான், அவங்கள திருப்பி மீட்கவே முடியாதான். கிட்டத்தட்ட
பல அடி கீழ வந்து போகுமா. அப்படி அந்த இடத்துல வந்து சர்வே ஆகுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பார்த்து பார்த்து தான் மனுஷங்க போணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. நெறைய கண்ட்ரி ரிசர்ச் பர்ப்பஸ்க்காக அவங்கவங்க இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியாவும் அந்த மாரி நெறைய இடங்கள வந்து அண்டார்டிகால வந்து வச்சிருக்கோம். அதுல நெறைய ரிசர்ச் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இவ்ளோ அண்டார்டிகாவ சொன்னாலுமே நெறைய பேர் சொல்றது, Google மேப்ல அண்டார்டிகால ஒரு ஏலியன் போனத நான் பார்த்தேன். அண்டார்டிகால ஒரு ஒரு UFO அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய கட்டுக்கதைகள் இருக்கு. பட் இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. அண்டார்டிகால ஒரு ரத்த ஆறு வந்து ஓடும். ஒரு ரத்தம் மாரியான ஒரு ரத்தம் பீச்சு அடிக்கிற மாரியான ஒரு ஃபோட்டோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இது உண்மதான். இது வந்து என்ன அப்டின்னா, அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்கத்தால, அந்த மாரியான ரியாக்ஷன் நடந்து, இந்த மாரியான ஒரு விதமான ரெட் கலர்ல அது வந்து வெளில ஓடுது. பட் இதுக்கு வந்து ரத்த ஆறு கிடையாது. இது ஒரு நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். இப்படி வந்து அண்டார்டிகால நெறைய விஷயங்கள் இருந்தாலுமே, பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலுமே, அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது. ஸோ இதுதான் அண்டார்டிகாவ பத்தின வீடியோ. உங்களுக்கான ஒரு கருத்து இருக்கும்ல, அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இத வந்து பார்க்குறேன். பாய் ட்ரூப்ஸ்.